திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பிரபல ரவுடியின் முகம் சிதைக்கப்பட்டு கை துண்டித்த நிலையில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரூபன் வழங்க கேட்கலாம். ரூபன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர் ஒருவரை 5 பேர் கொண்ட வெட்டி கும்பல் கொலை செய்தது. மேலும் தலையை முழுவதுமாக சிதைத்து இந்த கொலையானது நடந்துள்ளது. இது குறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் டெவில் உதவியுடன் போலீசார் கொலை காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது இந்த கொலையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அலங்காடு பகுதியை சேர்ந்தவர் அக்னிராஜ். சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர் மணி என்பவர் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த இவரை மார்ச் 5ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு மைனர் மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பழி வாங்க வேண்டும் என அக்னிராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்று ஒரு குழுவை துவக்கி அக்னிராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகு பாண்டி என்ற மூவரை அடுத்தடுத்து தலையில் சிதைத்து வெட்டி கொலை செய்தனர். இந்நிலையில் பல்லடம் அருகே வினோத் கண்ணன் இருப்பதாக தகவல் அக்னிராஜ் குழுவினருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து நேற்று காலை பல்லடத்தில் வினோத் கண்ணனை காரில் துரத்தி சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் கனியாபுதூர் பகுதியில் வெட்டி தலையை சிதைத்து கொலை செய்துள்ளனர். இதன் காரணமாக இன்றைய தினம் காவல்துறை 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரூபன்.